வணக்கம் குளோரியானி. நடக்கிறது சட்டசபையா இல்லை பக்கவாத்திய சபையா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பாட்டுக்கு பாட்டு கச்சேரி நடக்கிற சபைன்னு ஆக்கிடுவோமா, கதா காலட்சேப சபையா, இல்லைனா சட்டத்தை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து சட்டத்தின் மூலமாக, சட்ட வடிவங்கள் மூலமாக மக்களுக்கு என்ன பங்களிப்பை செய்ய போகிறோம் அப்படின்னு விவாதிக்கிற சபையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. முந்தைய காலங்களில் நேரடி ஒளிபரப்பு கிடையாது. அப்போ ஊடகங்களில் சில காணொளிகள் மட்டும் வரும், சில கிளிப்பிங்ஸ் மட்டும், சில பகுதிகள் மட்டும் வரும். எப்படி வரும்? திமுக சேர் எடுத்து அடிச்சுது, அதிமுக பல்ல காமிச்சுது, நரன்னு இது பண்ணிச்சு, அதிமுக பாட்டில் எடுத்து வீசிச்சு. ஏன்னா நம்ம பன்னீர்செல்வம் ஐயா கூட ஒருக்கா சொல்லியிருப்பாரு, நம்ம கேப்டன் அவர்களுடைய மனைவி இறக்கத்தின் மொத்த சோபம் இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லியிருப்பாங்க, தண்ணி டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இடையூறாகவும் இருக்குது, அதே நேரத்தில் சில்வர் டம்ளரில் வச்சு ஊற்றிட்டு போகிறது, அவங்க மொத்தத்துக்கும் இப்படி ரவுண்ட் அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதனால் பாட்டில்லையோ இல்லை ஒரு குவளையிலையோ வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஐயா தானே தலைவர், முந்தைய முதல்வர் இருக்கார் இல்லையா, முன்னாள் பேச்சுக்கு முதல்வர்னு சொல்கிற மாதிரி சும்மா பேச்சுக்கு உட்காந்துட்டு இருந்தார், அவர் பன்னீர்செல்வம் அவர்கள் எழும்பி பாட்டிலால் தலையிலையும் தூக்கி எறிய முடியும், சட்டசபை ரணகலமாயிரும், பார்த்துக்கோங்க, டம்ளர் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உண்மையை, அதாவது இந்த சிரிக்கவும் சிந்திக்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சட்டசபையை கொஞ்சம் கலகலப்பாக்குனாரு. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. அது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அந்த மாதிரி இவங்க வெறியாட்டம் ஆடுறதெல்லாம் ஊடகத்தில் கொடுத்து ஒளிபரப்ப விடுவாங்க. பார்த்தீங்களா திமுக இப்படி பண்ணிடுச்சு, பார்த்தீங்களா அதிமுக இப்படி பண்ணிடுச்சு பார்த்தீங்களாங்கிறதுக்காக மக்களுக்கு உள்ள என்ன ரணகலம் ஓடிச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக போடுவாங்க. நல்ல விஷயங்கள் எதுவுமே வெளியில் வராது, நல்ல விஷயங்கள் அங்கே நடக்காது, அது வேறு விஷயம். இப்படி இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு நேரடி ஒளிபரப்புனால அங்கே நடக்கிற பாட்டுக்கு பாட்டு கச்சேரி, வில்லு பாட்டு கச்சேரி, கதா காலட்சேபம் எல்லாம் நமக்கு இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இத்தனை வருஷமா சட்டசபையில் போய் இந்த இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்களா, இந்த ஆட்டம் தான் ஆடிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கொஞ்சம் நாகரிகமாக இன்னும் அடிதடியில் இறங்கலை, வெறும் வாய்ச்சண்டையிலையும் குழாயடி சண்டையிலையும் போயிட்டு இருக்குது. சமீபத்தில் நிறைய நம்ம அதை காணொலியில் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தில் நடக்கிறத நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் சேர்த்து வச்சு பேசிட்டோம். இப்போ தற்போதைய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த கதா காலட்சேபம் வில்லு பாட்டு அப்படிங்கிறது இல்லை, பாட்டுக்கு பாட்டுன்னு கூட சொல்லலாம். இவங்க ஒன்று எடுத்து பாட்டு வைக்க, அவங்க அதுக்கு பதிலடியாக அதுலேருந்தே இன்னொரு பாட்டு எடுக்கன்ட்டு பாட்டுக்கு பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல் குமார்னு ஒருத்தர் நம்ம ஆர்எஸ்எஸ்லேருந்து தாவேகா தலைவராக வாழ வைக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை நோக்கி ஒரு விவாதத்தை எழுப்ப வர்றாரு. அப்போ அதுக்கு அவர் சொன்ன அடைமொழி, கரூர் கம்பெனி மன்னிக்கவும் ஒன்று நல்ல பிள்ளை மாதிரி, அவர் வேணும் தான் சொன்னார். கரூர் கம்பெனி இதெல்லாம் நம்மளுடைய சூட்சமாக, நாம கூட நிறைய காணொலிகளில் இதை பயன்படுத்தியது உண்டு. அதனால் நமக்கு தெரியும் யார் விளையாட்டுக்கு சொல்கிறாங்க, யார் டங் ஸ்லிப் ஆகி சொல்கிறாங்க, யார் வேணும்னு சொல்கிறாங்கலாம் நமக்கும் தெரியும். சொல்லிட்டு இல்லை நான் கரூர் எம்எல்ஏவோன்னு நினச்சேன், அவர் இல்லை, இப்போ வேற ஒரு இடத்துல நின்னார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் தெரியாமல் தான் இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் மாதிரி அமைச்சராகி இன்னைக்கு நாட்டுக்கு சேவை செய்கிற இடத்துல வேற உட்காந்துட்டு இருக்காங்க. உடனேயே திமுகலேருந்து கலக குரல்கள் எழும்பிச்சு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழும்பி சங்கி அமைச்சர் அப்படின்னு பதில் பாட்டு பாடினாரு. உண்மைதான், இவர் அப்படி சொன்னால் அவர் அப்படி தான் சொல்லணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், திமுக ஆதரவாளர் கிடையாது, எள்ளளவும் திமுக ஆகாது எனக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திமுக, காங்கிரஸ், பாஜக, தாவேகா இந்த 5ஐயுமே நான் ஒரே சைடில் வச்சுட்டு நாம் தமிழரை இன்னொரு சைடில் வச்சு பார்க்குற ஆள். அதனால எள்ளளவும் எனக்கு இந்த சட்டசபை பேச்செல்லாம் பேய்க்கும் சண்டை, இதுவும் பேய் தான், தாவேகா திமுகன்னு 2 பேய்கள் எல்லாம் உட்காந்து குழாயடி சண்டை போடுது அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ கண்டிப்பாக பதிலுக்கு இவங்க மொள்ளமாரிகள் தான், ஆனாலும் மொள்ளமாரிகளும் பதிலுக்கு இப்படி தான் சொல்லுவாங்க. நினச்சேன் சங்கி அமைச்சர் தான் சொல்ல போறாருன்னு நினச்சேன், அதே மாதிரி சங்கி அமைச்சர் அப்படின்னாப்புல உடனே இவர் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, இப்படி ஏன் அப்போ நீங்கள் கரூர் கம்பெனின்னு சொன்னீங்க, அது மாதிரி தான் அவர் சொன்னார். உடனே பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, 3 மணி நேரம் டாய்லெட்லேயே உட்காந்துட்டு வந்த அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? திமுக அவராவது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அதாவது டாய்லெட்டில் போய் 3 மணி நேரம் உட்கார்ந்தாருன்னா டாய்லெட்டில் போய் பயந்து போய் உட்காரதா அர்த்தம் கிடையாது. உங்கள் தாவேகா தலைவர் மாதிரி கரூரில் ஒரு கொடூர சம்பவங்கள் நிகழ்ந்த பிறகு பத்திரிகையாளரை பார்த்துக்கிட்டு
கக்கூசுக்கு முட்டுனவன் எப்படி ஓடுவான் வயக்காடு தேடி, அது மாதிரி ஒண்ணுக்கு முட்டுனவன் எப்படி வந்து காவா தேடி ஓடுவான், கக்கூஸ் தேடி ஓடுவான். அது மாதிரி ஓடுனது உங்கள் தலைவர், தாவேகா தலைவர். இயற்கை உவாதையை கழிக்கிறதுக்கு எப்படி வந்து முட்டி மோதி ஒருத்தன் வந்து வயக்காடு தேடி போவானோ, அதே மாதிரி கரூர் சம்பவம் நடந்தப்ப ஓடி போய் கக்கூசுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டது உங்க தாவேகா தலைவர். அது பயத்தின் அடிப்படையில். திமுகல இவங்க யாரை பார்த்து பயப்பட போறவங்களும் கிடையாது. இவங்க அவ்வளவு மொள்ள மாதிரித்தனம், ஊழல்தனம், போக்கிரித்தனம், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த பதவியில உட்கார்ந்து ருசி கண்டவங்க. இவங்க ஒரு சிறுமாக்கார தலைவனுக்கு பயந்தெல்லாம் கக்கூஸ்ல போய் ஒளிஞ்செல்லாம் இருக்கல. 3 மணி நேரமா உட்கார்ந்து அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவ்வளவு வியூகம் அமைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கைதுல அடுத்த நாள் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி நீங்க பண்றீங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்னைக்கே வெளியில வர்றதுக்கு சட்ட ரீதியா என்னென்ன பண்ணணும் அத்தனையும் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் தானே தவிர, நீங்க பாத்தீங்களா அவர் கக்கூசுக்குள்ள தான் போய் இருந்தாருன்னு. அவர் கக்கூசுக்குள்ள இருக்கிறதா சொல்லிட்டு அவரோட அறையில உட்கார்ந்து தன்னை காப்பாத்திக்கிறது, இந்த இதை சட்டப்படி எப்படி முறியடிக்கணும் அப்படின்னு தான் பேசியிருப்பாரு ஒழிய, உங்க தலைவர் மாதிரி கரூருக்கு அப்புறமா போய் உட்கார்ந்து பனையூர்லயே வடத்துன்னு கடந்தாருல, தூங்காம குளிக்காம தின்னாம பல்லு தேய்க்காம எப்ப யாரு கதவை தட்டினாலும் ஐயோ கைதுக்கு தான் வந்துட்டாங்களோ, கைது பண்ணதான் வந்துட்டாங்களோன்னு பயந்து கிடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரே. பனையூர் பங்களா விட்டு வெளியில வராமலே கிடந்தாரே. அப்புறம் திமுக தரப்புல இருந்தே உங்களை கைது பண்ற ஐடியா எல்லாம் திமுக தலைமைக்கு இல்ல, நீங்க அவ்வளவு ஒர்த்து இல்ல, உங்களை வந்து கண்டுக்கிற இதுலயே இல்ல அப்படின்னு தெளிவான ஒரு தகவல் வந்த பிறகுதான் நீங்க வந்து பட்னப்பாக்கத்துக்கு பறந்து வந்து என்ன கை வைங்க, என்ன பழி வாங்கணும்னா என் உயிரை விடுங்க, என் மக்களை விட்டுருங்க, அப்படியா இப்படியான்னு டயலாக் விட்டுக்கிட்டு ஒரு காணொலியை போட்டீங்க. அதனால கோழைத்தனத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய உங்க உச்ச நடிகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஈடாயெல்லாம் அந்த ஊழல் பெருச்சாளியெல்லாம் கணக்கு போட்டுறாதீங்க. கழுவுற மீன்ல என்னது, கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த திமுக. அத்தனை அழிச்சாட்டியமும் பண்ணிக்கிட்டு அசங்காம அடங்காம நெஞ்சு நிமித்துக்கிட்டு தெரிவாங்க அவங்க. இவங்களை நீங்க உண்மையிலே உங்க டேபிள்ல இருக்கக்கூடிய ஃபைலை திறந்து அதுல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா திறந்து வாசிச்சு பாச்சு உங்க அறிவுக்கு ஏதாவது எட்டுச்சுன்னா நீங்க மட்டும் சரியா அதுக்கு நடவடிக்கை நிரூபிச்சு ஊழலை நீங்க அட்டவணை எடுத்து சரியா அவங்கள நீதிமன்றத்துல நிப்பாட்டி அட்லீஸ்ட் புழல் சிறையில 1 வருஷம் அடைச்சிங்கன்னா நீங்க கெத்து அப்படிங்கிறத அவரு டாய்லெட்ல போய் உட்கார்ந்தாருன்னு நாங்க அப்ப சிரிக்கிறோம், உங்க கெத்தை நாங்க பாராட்டுறோம். அதை வெட்டுக்கிட்டு வாயிலே வடை சுட்டுக்கிட்டு உள்ள போட்டுருவோம் பாத்துக்க ஃபைல் வந்திருக்கு பாத்துக்க, அடங்கியிரு, வாய மூடுன்ட்டு இந்த பழம் தின்னு கொட்டை போட்டவங்க இல்ல, ஊர்ல உள்ள அத்தனை பழத்தையுமே தின்னவங்க அவங்கதான். அத்தனையும் தின்னு யாப்பம் விட்ட யாப்ப பிரகஸ்பதிகள்கிட்ட போய் நீங்க வந்து வெறும் வாயால வடை தான் சுட முடியும். நீங்க ஒரு தைரியமான ஆட்சி செய்றீங்க, தைரியமான தலைவரை நீங்க கொண்டிருக்கீங்க, உங்களுடைய ஆட்சி எதுக்கும் பயப்படாது, நீதி நேர்மை அப்படின்னா முதல்ல தாவேகால இருக்கக்கூடிய உங்க மொள்ளமாரிகள் அமைச்சர், மொள்ளமாரி எம்எல்ஏக்கள், மொள்ளமாரி பிரதிநிதிகளா தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு, ஏன்னா இதே ஊழல் இதே பண மோசடி உங்க கட்சியிலையும் செய்யறாங்க, இவங்களெல்லாம் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு அப்படியே திமுக அதிமுகல இருக்கக்கூடியவங்களையும் உள்ள போடுங்க. குட்டா பாஸ்கரை பக்கத்துல வச்சுக்கிட்டு மணல் மாஃபியா பாஸ்கரை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற விருந்துல போய் உட்காந்து கையை நினைச்சுக்கிட்டு நீங்க ஊழல் ஆக்ஷன் எடுப்பேன்னா நீங்க என்னைக்கு கீழே இறங்குவீங்களோ அப்போ மொத்த கும்பலையும் தூக்கி ஜெயில போடுற மாதிரி அத்தனை ஆதாரத்தோட அவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்பவும் ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே புகார் கொடுத்தேன் கேட்கல, என் செல்போனை எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்காங்கன்னு புகார் கொடுத்தேன் கேட்கவே இல்லை. அமைச்சர்கிட்ட போய் நான் புகாரா கொடுத்தா, எம்எல்ஏட்ட போய் கொடுத்தா சரின்னு சொல்லிக்கிட்டு நான் புகார் கொடுத்தவர் கூடயே கொஞ்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காருன்னு புகைப்படங்களை வெளியிட்டு ஒப்பாரி வைக்கிது. இன்னைக்கும் வந்து தாவேகா நிர்வாகி செயின் பறிச்சான்னு வருது. தாவேகா நிர்வாகி அமைச்சர் ஆனந்தோட நெருக்கமா இருக்கனால புகார் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இப்படி எல்லா குற்றச்சாட்டுலையும் படு கேவலம், அதாவது எது நடக்க கூடாதுன்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் தாவேகா நிர்வாகிகள் தான் இருக்காங்க. முதல்ல உங்க நிர்வாகிகளை முதல்ல கில்லி சரத்தை அமைச்சரை விட்டு நீக்குங்க, சொர்ணாக்கா ஜெகதீஸ்வரிய அமைச்சரை விட்டு நீக்குங்க, வாச்சாத்தி கொடூர செங்கோட்டையனை நீக்குங்க, பிளாக் டிக்கெட் பாய்ஸ் எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் இருக்காங்களே அவங்களெல்லாம் வெளியில அனுப்புங்க. அனுப்பிட்டு உங்க கட்சியை முதல் தூய கட்சியா மாத்துங்க. நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க இல்லையா, ஆமா, அதை மனசார நீங்க வெளிப்படையா ஒத்துக்காட்டாலும் நீங்க மனசார அதை எடுத்துக்கிட்டு அந்த ஏய்ப்புக்கு உண்டான அபராதத்தை கெட்டி முடிச்சிருங்க. மனசாட்சிப்படி காருக்கு வரி ஏய்ப்பு ஏதோ செஞ்சிருக்கீங்களா, அதையும் நீங்க வெளிப்படையா ஒத்துக்காட்டியும் அதுக்குண்டான அபராத தொகையை சரி பண்ணி உங்களை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தூய சக்தியா மாத்திருங்க. மாத்திக்கிட்டு உங்க கட்சியில உள்ள கலைகள் எல்லாம் எடுத்துட்டு நீங்க தூய சக்தின்னு உங்களை நிரூபிச்சு, ஏன் உங்க கட்சியில நல்லவங்க கிடையவே கிடையாதா? என்ன சொல்ல வரீங்க? இவங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு என் கட்சியில இருக்கிறதெல்லாம் ரவுடிங்க தாங்க, பொறுக்கிங்க தாங்க,
என் கட்சியில இருக்கா எனக்கு ஓட்டு போட்ட அத்தனை கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருமே படுமோசமானவங்க, கேவலமானவங்க, பொன் பொறுக்கிகள், பெண் பித்தர்கள், இது பண மோசடி பண்றவங்க, செயின் பறிக்கிறவங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, கள்ளச்சந்தையில டிக்கெட் விற்கிறவங்க தாங்க. ஒரு நல்லவங்க கூட கிடையாது. நான் என்ன செய்ய, அதனால தான் இப்படி தூக்கி வச்சிருக்கேன்னு சொல்ல வரீங்களா? ஒரு ஒரு 200 வேட்பாளர்கள், நல்ல வேட்பாளர்கள் உங்க கட்சியில இல்லவே இல்லையா? அவ்வளவு படுமோசமான கட்சி தானே? அப்ப நாங்க விவரிக்கிற மாதிரி, நாங்க விவரிச்சு சொல்ற மாதிரியே உங்க கட்சி அவ்வளவு ஒருத்தர் கூட நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு படுமோசமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அதனால தயவு செய்து இந்த சட்டசபையில உட்கார்ந்து உங்கள் வாய் வீராப்ப, சொல் வீராப்ப, சொற்களால் உங்களை அடிச்சிக்காம நீங்க சட்டத்தால அடிங்க. உங்க கையில அதிகாரம் இருக்கு, காவல்துறை உங்க கோட்டு பாக்கெட்டுக்குள்ள இருக்கு, எல்லாமே நீதிமன்றமே சொல்ல போனா இப்ப உங்க பேச்சை கேட்கும். ஏன்னா நீங்க ஒன்றிய அரசோட கைப்பாவை. அதனால கரெக்டா ஆதாரபூர்வமா நிரூபிச்சு அவங்கள உள்ள தள்ளுங்க. நீங்க திமுக அதிமுக மேல நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்துல தாவேக்கால இருக்கக்கூடிய அசிங்கங்களுக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்னா தான் நீங்க தூய சக்தி ஆக முடியும். நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுங்க. விவசாயிகளை வந்து காப்பாத்துங்க. மாணவர்கள் அமைப்புக்கு போராட உரிமை இருக்கு சட்டப்படி. நீங்க சுற்றறிக்கை அனுப்புறீங்க, மாணவர்கள் வந்து இனிமே வந்து போராட போகக்கூடாது அப்படின்னா வந்து அது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு கல்வி ஆணையரை வச்சு நீங்க சுற்றறிக்கை அனுப்புறீங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் எல்லாம் எதிர்த்த உடனே, பல வகையில இருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்த உடனே அந்த சுற்றறிக்கையை வாபஸ் வாங்குறீங்க. என்ன கேவலம் இது? மாணவர்கள் உங்களுக்காக போராடினாங்கன்னா பரவாயில்லையா? நீட்டுக்காக திமுக ஆட்சியில இருக்கும்போது நீங்க போராடுவீங்க, அதை தடுத்தா எங்களை தடுக்கிறது, எங்கள் கையை முடக்குகிறது, காலை கட்டுகிறது, வாயை தைக்கிறது அப்படிம்பீங்க எதுகை முனையில. ஆனா நீங்க வந்த வேகத்துல நீங்க வந்து எல்லா போராட்டங்களையும் தடுக்கிறீங்க. போராடுறவங்கள திமுக காவல்துறையை விட மோசமா பெண்களை அங்க இங்க கைய வச்சு பிதுக்குறாங்க. காணொலியில அப்படியே தெரியுது. இழுத்துட்டு போறாங்க, விவசாயில அடிச்சு உழைச்சிட்டு போறாங்க. மாணவர்கள் கருங்கல்ல பெத்லகேம்ங்கிற ஒரு கல்லூரியில தப்ப தட்டி கேட்ட மாணவிக்கு தொடர் டார்ச்சர் தாங்க முடியாம, பிரின்சிபாலோட டார்ச்சர் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு போயிருது. அதை மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணுனா வேனுக்குள்ள வச்சு மாணவர்களை அவ்வளவு தள்ளுன்னு தள்ளுறீங்க. உங்களை திருப்பி அடிச்ச ஒரு ஆகாஷ்ங்கிற ஒருத்தனை வந்து அப்படி தூக்கி போட்டு மிதிச்சு பப்ளிக்ல அப்படி களத்துல வச்சு கொண்டு போறீங்க. நீங்க தான் கையை நீட்டினீங்க முதல்ல. பதிலுக்கு ஒருத்தன் தன்மானம் உந்தப்பட்டு அடிச்சாம்னா அவ்வளவு வெறியாருது. ஆனா தன்னுடைய உரிமைக்காக நியாயமான போராட்டம் போராட்டம்னு அப்படி இழுத்துட்டு போறீங்க. உங்க கைகாலுக்கு எதுவும் வராதுன்னு நினைப்பா? இல்ல உங்க பிள்ளைகளுக்கு இந்த சாபம்லாம் வராதுன்னு நினைப்பா? நீங்க சேர்க்கிறது நல்ல பேரையும் நல்ல பணிகளையும் நல்ல ஒரு எதிரையும் கிடையாது. உங்க பிள்ளைகளுக்கு அசிங்கங்களையும் கேவலத்தையும் சாபத்தையும் நீங்க என்னெல்லாம் இந்த நியாயமற்ற பண்ணீங்களோ, நியாயமற்ற முறையில பொதுமக்கள் மீது, மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது, பெண்கள் மீது நீங்க வந்து அசிங்கங்களை பிரயோகிச்சீங்களோ, அடிச்சீங்களோ, துவைச்சீங்களோ, உங்க பிள்ளைங்களும் இந்த பூமியில தான் வாழும். அதுக்கு இந்த சாலையில தான் கார்ல போகும், பைக்ல போகும், ஏன் ஏரோப்ளைன்லயே போனாலும் எது வேணாலும் நடக்கும். அப்ப நீங்க உணர்வீங்க நம்ம இதெல்லாம் செஞ்சதுக்கு தான் இது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்க. மினிஸ்டர்களை என்ன சொல்லுது? இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை கொடுத்துக்கிட்டு வாபஸ் வாங்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அழகான்னு கரடியே காரி துப்புன மாதிரி 1-2 முந்திரி பருப்பு மாதிரி உங்க பாயசத்துல வந்து அலங்கரிக்கிற இந்த கம்யூனிஸ்டே உங்களை பார்த்து காரி துப்புது. இந்திய கம்யூனிஸ்ட் பொறுப்பாளர் ஒருவர் சொல்றாரு, இங்க நடக்கிறது தாவேக்கா ஆட்சியே கிடையாது, தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களின் ஆட்சி நீங்க நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கீங்களா? கிடையாது. இங்க நடக்கிறது அதிகார வர்க்கத்தின் ஆட்சி, அதாவது ஒன்றிய அரசின் ஆட்சி. ஒன்றிய அரசின் கைகள்ல அப்படி பொம்மலாட்டம் ஆடிட்டு இருக்க, இல்ல ஒன்றிய அரசின் செல்ல பிள்ளைகளா இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளின் ஆட்சி தான் இங்க நடக்குது அப்படின்னு. அதனாலதான் தொழிற்சாலைகளுக்கெல்லாம் ஆதரவு. அமைச்சர் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவும் பெரிய பெரிய கார்பரேட் தொழிற்சாலைகளுக்கு தான் ஆதரவு. ஒருத்தர் மீன் ஏன் செத்துச்சுன்னு சுற்றுச்சூழல் அமைச்சர் பேசுறாரு. தொழிற்சாலைகள் கழிவுனால கிடையாதான், மனித கழிவுகளும் அதாவது மனித வாழுமிடங்கள்ல உள்ள கழிவு நீரும் கலந்ததுனால மீன் செத்து போச்சான். இப்ப நேத்து தான் மனுஷங்க முளைச்சி, நேத்து தான் மனித கழிவுகள் வந்துச்சா? நேத்து தான் கழிவு நீரெல்லாம் வீட்டுல இருந்து வெளியில வந்துச்சா? தொழிற்சாலைகள் கிடையாதா? தொழிற்சாலைகளிலிருந்து வருகின்ற டன் கணக்கான கழிவு நீரும் மனித கழிவு நீரும் ஒன்னா? மனித கழிவுங்கிறது உரம். அது மீனுக்கா இருந்தாலும் மண்ணுக்கா இருந்தாலும் உரம், உயிரை எடுக்கிற கழிவு அது கிடையாது. ஆனா தொழிற்சாலை கழிவுங்கிறது விஷம். நிலத்துல பட்டா நிலத்தை மலட்டு தன்மை ஆக்கிறோம், நீர்ல பட்டா நீர்ல நாசமாக்கி நீர்வாழ் உயிரினங்களை சாகடிச்சிரும், காற்றுல போச்சுன்னா சுவாசிக்கிற அத்தனை உயிர்களையும் நாசமாக்கிறோம், காற்றை மாசுபடுத்தி மரங்களையும் மாசுபடுத்தி விட்டுறோம். தொழிற்சாலைக்கு தான் வக்காலத்து வாங்குறீங்க. வக்காலத்து அப்ப இப்ப என்ன செய்யணும்? மனுஷங்கெல்லாம் கழிவு போகாம அடைச்சி அப்படி வயிற்றுலேயே சேர்த்து வச்சுக்கணுமா? இல்ல மக்கள் கழிவு நீர்களை எல்லாம் அவங்களே எடுத்து குடிச்சிக்கணுமா? என்ன சொல்ல வர்றீங்க?
கொஞ்சம் கூட மக்களுக்கு சாதகமா பேசுறது கிடையாது. தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. எங்களுக்கு ஏற்கனவே கலெக்டர் மூலமா கிடைக்கக்கூடிய 800 சில்லற சம்திங் சொச்ச பணத்தையும் சம்பளமா தர்றது இல்லைன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இதே தூய்மை பணியாளர்கள் பொறுப்பாளர்களை கூப்பிட்டு பனையூர்ல வச்சு விருந்து கொடுத்து காஃபி கொடுத்து பிஸ்கட் கொடுத்து என்ன பேச அனுப்புனீங்க? பணி நிரந்தரம் ஆக்குவேன்னு. ஆனா வந்த வேகத்திலே நீங்களும் தனியாருக்கு தான் கொடுத்துருக்கீங்க. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இதுல திமுக வேற இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. திமுக தான் என்னவோ கொலகாரங்க மாதிரியும் நீங்க காப்பாத்த வந்த ரட்சகர் மாதிரியும் காட்டி இப்ப திமுகங்கிற பேக்கெட் இருந்து எங்களை தனிச்சு பிரிச்சு தாவேக்காங்கிற அரக்கங்கையில எங்களை மாட்டி வச்சுட்டு வதச்சிட்டு இருக்கீங்க. என்ன செஞ்சீங்க நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியில? எந்த ஜாய் ஆளு காசுல நீங்க விளம்பரத்துக்கு நடிச்சீங்களோ அவருக்கு நன்றி செலுத்தும் விதமா இப்ப அவர்கிட்ட இருந்தே உங்களுடைய தாய்மாமன் தங்க மோதிரத்துக்கு டெண்டர் விடலாங்கிற முடிவு வந்திருக்கேன். ஏற்கனவே நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சந்திக்கும் போதே எங்களுக்கு தெரியும் இதுக்கான டெண்டர் இங்க ஒப்பந்தம் ஆயிடுச்சுன்னு. அவங்க ஒரே ஒரு காசுக்கு தான் டெண்டர் கேட்டிருக்காங்களாம். ஒரு மோதிரத்துக்கு ஒரு காசு. எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குமே. ஒரு அம்மையார் அவர்கள் சொன்னாங்க, நான் என்னுடைய சம்பளமாக 1 ரூபாய் மட்டும் வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊழல் ராணி பட்டம் வாங்கி ஊழலுக்காக கைது செய்யப்பட்டு மரணித்த பிறகு ஊழல்வாதி அப்படின்னு பெயர் வாங்கினாங்க. கோடி கோடியா சொத்து சேர்த்தாங்க. 1 ரூபாய் சம்பளத்துல கோடி கோடியா எப்படி சேர்க்க முடியும்? அப்ப 1 ரூபாய்க்கு உங்களுக்கு தங்கம் தாராம்னா அவன் என்ன ஊழல் பண்ண போறான்னு நீங்க அதுக்கு என்ன ஒத்து செஞ்சு போறீங்க? உங்களுக்கு பாதி அவருக்கு பாதி போட்டு பித்தளையிலையும் தகரத்திலையும் கொடுக்க போறீங்க. அதானே? நல்ல ஆளு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. ஒண்ணுமே தெரியாத உங்களுக்கு திமுக ஊழல்வாதின்னு தெரிஞ்சிருந்தனா எல்லாம் தெரிஞ்சு 30 வருஷம் அரசியலை பார்த்துக்கிட்டு இருந்தா பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஊழல்வாதி, நீங்க எவ்வளவு பெரிய பணப்பிரியர், நீங்க எவ்வளவு பெரிய ஜகஜால கில்லாடின்னு தெரியாமலா இருக்கும்? நல்லாவே எங்களுக்கு தெரியும். நாங்க எங்களுடைய நாடு சுடுகாடாயிடுச்சேன்னு வெம்பிட்டு இருக்கோம். இப்போ ஒரு முட்டாள் கையில அதுவும் பணத்தை மட்டுமே எண்ண தெரிந்தா பணம் பதவி மட்டுமே சுகிக்க தெரிஞ்ச இன்னொரு திமுக என்கிற தாவேக்கா கிட்ட மாட்டிட்டு இருக்கோங்கிறது எங்களுக்கும் நல்லாவே தெரியுது. பார்ப்போம். பெரிய ஜாம்பவான்களையே தூக்கி போட்ட இந்த தமிழகம் சினிமாக்காரனையா விட்டு வைக்க போகுது?